ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலித் 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி ஆர்டர் வந்து நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு ஆர்டர் எடுக்கும்போது நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் தீபாவளிக்குன்னு ஆர்டர் எடுக்கும்போது நிறைய ப்ளவுஸ் வந்து வரும். எப்படி வரும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடையில் வந்து கொடுக்க போவாங்க. கடையில் வந்து அவங்க தைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு ப்ளவுஸ் ஆர்டர் வரும். அதனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா எனக்கு இன்னும் தீபாவளி ஆர்டரே வர ஆரம்பிக்கல அப்படின்னு. எப்போவுமே வந்து அந்த 10 நாளுக்கு முன்னாடி தான் நமக்கு தீபாவளி ஆர்டர் வந்து வரிசையாக வரும். அதனால் அந்த டைமில் எப்போவுமே நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி கையில் இருக்க ஏதாவது பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை முடிச்சு வச்சுருங்க. ஏன்னா நான் அந்த டைமில் வந்து அந்த ப்ளவுஸை கேட்டு யாரும் வந்தாங்கன்னா அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுவோம். அதனால் அதையும் முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆர்டர் எடுக்க போகிறீங்க. இப்போ வந்து 10 நாளுக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடி நமக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிட்டு நிறைய வருது, ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ் வருதுன்னே சொல்ல முடியலக்கா, அப்படி வருது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு வந்து நான் முன்னாடியே இந்த வீடியோ போடுறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது. என்னென்னா, நம்ம கையில் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி இருக்க ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ப்ளவுஸ் வருது அப்படிங்கிறதையும் ஒரு நோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. எத்தனை ப்ளவுஸ் வருது, எத்தனை ப்ளவுஸ் வந்து நம்ம தீபாவளி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஒரே ஆளுக்கு வந்து 4-5 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா தீபாவளிக்கு அவங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டு அந்த ப்ளவுஸ் மட்டும் தச்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே கஸ்டமருக்கு நம்ம 4 ப்ளவுஸும் தச்சு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் கூட நம்ம தைக்க முடியாது. அதனால் தீபாவளி டயத்தில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் 4 ப்ளவுஸ் கேட்காங்கன்னா 2 ப்ளவுஸ் கொடுக்கலாம். அவ்வளோதான் நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா கஸ்டமருமே தீபாவளிக்கு போடணும்னு நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு அர்ஜென்ட் எதுக்கா அப்படின்னு கேட்டு அதை மட்டும் நீங்கள் தச்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்டர் எடுக்கும்போதும் சரி, ஆர்டரை வந்து நம்ம கொடுக்கும்போதும் சரி, நமக்கு எத்தனை ப்ளவுஸ் கையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்து, ஏன்னா ஒவ்வொரு நாளும் குறைய நமக்கு வந்து தீபாவளி நெருங்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த டைமில் வந்து இத்தனை ப்ளவுஸ் நம்மளால் முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தைங்க. அதே மாதிரி எல்லா கஸ்டமருமே வந்து கடைக்கு போயிட்டு, கடையில் வந்து அவங்க ரெகுலராக தைக்கிற இடத்துல போயிட்டு அவங்க வந்து தைக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வருவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம வந்து ரேட்டு கூட்டணும், ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து வைங்க. இந்த மாதிரி டயத்தில் கூட்டும் போது தான் நமக்கு வந்து கூட்டுறதுக்கு ஏன் எதுக்குன்னுலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆர்டரும் நிறைய இருக்கும். அதனால் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 10 ரூபா கூட்டுறதை பற்றி தப்பு இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கூட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்மளோட சார்ஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வருஷம் வந்து கடையிலையுமே அமௌண்ட் வந்து கூட்டிகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து லைனிங் அவங்க கொடுத்துருக்காங்களா, லேஸ் எதுவும் வைக்க சொல்லியிருக்காங்களா, எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக வைங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஆள் இருக்காங்க, வீட்டில் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எழுதுறதுக்கு விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து தச்சிட்டு இருக்கும்போது நம்ம எழுதவும் முடியாது, நம்மளால் வந்து தைக்கிறதையும் ஒழுங்காக பார்க்க முடியாது. இல்லை எனக்கு ஆள் இல்லைக்கா நான் தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த கஸ்டமர் போகிற வரைக்கும் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கங்கிறத பார்த்து அப்படியே நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறமா தைக்க விடுங்க. பையை மட்டும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து வேலையை பார்க்காதீங்க. பையை திறந்து அந்த சாரியில் எதுவும் டேமேஜ் இருக்கா, இல்லை ப்ளவுஸ் பத்துமா, அவங்களுக்கு பத்தாதா, அவங்க வந்து லென்த் எவ்வளோ கேட்குறாங்க, அந்த லென்த்துக்கு அந்த ப்ளவுஸை தைக்க முடியுமா, எல்லா டீட்டெயிலுமே கஸ்டமர் நிற்கும் போதே பார்த்து சரி பண்ணிடுங்க. ஏன்னா இது தீபாவளி டைமு. மற்ற டைம்னால் நம்ம ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம நாளைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தான் நம்ம அந்த ப்ளவுஸை எடுப்போம். கஸ்டமர் நம்ம கையில் கொடுத்து ஒரு வாரம் இருக்கும். நம்ம வந்து அந்த ப்ளவுஸில் இது பண்ண முடியாது நம்ம இடையில சொன்னோம் அப்படின்னா கஸ்டமர் என்ன நினைப்பாங்கன்னா, இத்தனை நாள் வந்து உங்கள் கையில் தானக்கா இருந்துச்சு, நீங்கள் முதலே சொல்ல வேண்டியதுனா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் கையில் பேக் வாங்கின உடனே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க, சாரீ ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்களா, இல்லை லேஸ் வைக்க எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக எழுதி பழகுங்க. ஏன்னா இது இப்போ நான் அப்லோட் பண்ணால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 10 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்குன்னு தைக்க போகிறேன், இப்போ தான் வந்து தச்சு நான் வந்து வீட்டிலேருந்து வெளியிலேருந்து தச்சு கொடுத்து இப்போ தான் ஃபஸ்ட்டு தீபாவளி வந்து ஆர்டர் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டர் வரல அப்படின்னு பயப்படலாம் செய்யாதீங்க. அதே மாதிரி ஒரு வாரம் கிட்ட நெருங்கும் போது நிறைய ஆர்டர் எடுத்து குமிச்சு வைக்காதீங்க. உங்களால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து தைங்க. நமக்கு வந்து டைமும் இருக்கணும், நம்ம வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு டைம் இருந்தால் தான் நம்மளால் தைக்க முடியும். சில பேர்லாம் வந்து நான் வந்து தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படி தான் வேலை நடக்கும். ஒரு வாரமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் உங்கள் உடம்பையுமே பார்த்துக்கோங்க. இடையில கேப் கிடைக்கிது, தூங்குறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் நம்ம சம்பாதிச்சா தான் சம்பாதிச்சபடி.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலராக தைக்கிறவங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக தீபாவளி ப்ளவுஸ் தச்சு கொடுத்து தான் ஆகணும். அவங்க முந்தின நாள் கொண்டு வந்தாலும் தச்சு கொடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ரெகுலராக அவங்க வந்து மற்ற நாளும் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்கள நம்ம டிகிரேட் பண்ண முடியாது. அவங்க நமக்கு முக்கியம். புது கஸ்டமர் எவ்வளோ முக்கியமோ அதை விட முதல்ல வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கண்டிப்பாக முக்கியம். புது கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு அப்புறம் நமக்கு கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஆனால் நம்ம பழைய கஸ்டமர் தான் எப்போவுமே வந்து நம்ம கையில் ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அதனால் அந்த கஸ்டமருக்குமே நம்ம தச்சு கொடுக்க தான் செய்யணும். அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து உங்களுக்கு பேசி பழகிருக்கீங்க, ரொம்ப க்ளோஸ்க்கா, நான் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா ஒரு 10 நாள் முன்னாடியே ட்ரெஸ் தந்துருங்கக்கா தைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஆரி போடுற ப்ளவுஸு அந்த மாதிரி ப்ளவுஸ் வருது அப்படின்னா அதுக்கு வந்து டைம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டே எடுங்க. உங்களுக்கு டைம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம அடித்து திருப்புற ப்ளவுஸ் எல்லாமே நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த ஆரி ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறதையுமே தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்லிட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம ரெகுலர் கஸ்டமர்லேயே ஒரு சிலர் வந்து காசு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது 1 மாதத்துக்கு மேலே எடுப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம ரெகுலர் கஸ்டமரில் ஒரு சில கஸ்டமர் வந்து ரொம்ப வந்து இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது அப்படின்னு ஒயாமல் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த கஸ்டமரையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி அவசர டயத்தில் வந்து அந்த மாதிரி கஸ்டமர் யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம மைண்ட் அளவில் அது பாதிக்கப்படும். நம்ம அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. அதனால் அந்த மாதிரி வர்ற பிரச்சனையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கஸ்டமருக்கு நம்ம புடவை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸும் அந்த புடவையும் நம்ம கரெக்டாக அவங்க கொடுத்த மாதிரியே ரிட்டர்ன் கொடுக்கணும். அதில் எதுவும் ஆயில் சிந்தாமல் இல்லை எதுவும் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வந்து சேர்க்கணும். அதே மாதிரி எல்லா ப்ளவுஸையுமே வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து எப்படி வந்து தச்சு கொடுப்பீங்களோ அதே மாதிரி அயர்ன் பண்ணுறவங்க அயர்ன் பண்ணி நீட்டாகவே கொடுங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து என்ன தப்பு ஒரு சின்ன தப்பு இருக்குனாலும் நம்ம அயர்ன் பண்ணி நீட்டாக கொடுக்கும்போது அது வந்து கஸ்டமருக்கு தெரியாது. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை சரி பண்ணி கொடுங்க. மற்றபடிக்கு அக்கா இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க, நான் வந்து தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சரி பண்ணி கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க ஏதாவது தப்பு வந்தாலும். ஏன்னா அதை நம்ம பிரித்து அடிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதை வந்து தெளிவாக சொல்லிடுங்க. அதே மாதிரி அவங்க என்ன நெக் டிசைன் கேட்குறாங்கங்கிறத அவங்கக்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்து வைங்கக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குற அளவுக்கு டைம் இருக்காது. நம்ம ஒரு வேளை சப்போஸ் ஏதோ வச்சோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நமக்கு சங்கடம். அதனால் நீங்கள் கஸ்டமர்கிட்டே வந்து நீங்களே வந்து ஃபோனில் பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்கக்கா, நான் அதை தச்சு கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. அதே மாதிரி ஃபோனையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் பார்க்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். கொக்கி வைக்கிறதுக்கும் ஊக்கு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆள் இருக்குது அப்படின்னா ஆள் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம தைக்கிற வேலையை கடகடன்னு முடித்தோம் அப்படின்னா கொக்கி வைக்கிறது இன்னொரு ஆள் வச்சாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.